ஒன் அண்ட் ஒன்லி முழுகருக்காக. இட்ஸ் a divine சமையல். கண்ணத்துல என்ன மினுமினுக்குது? நெய்யில போட்டு அப்படி ரோஸ்ட் பண்றேன். பச்சை வாசனை போயிட்டே இருக்கு பாரு. எங்க போகுது? ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண மறந்துட்டோமே. சமையலே பண்ண மறந்துட்டேன். சோலி முடிச்சு. அல்வா கிண்ட இடத்தை நீ போய் முடியல. நைஸ், வெரி நைஸ். எஸ், ஸோ வந்துட்டு கிச்சன் கலாட்டால உங்களுக்காக புதுமையாக நாங்கள் நிறைய விஷயங்களை இறக்கிட்டே வரோம். நீங்களும் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே விதத்தில் இன்றைக்குமே ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க அழகாக இருக்கட்டும், மறிவாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு தேர்ந்தவங்க. அந்த மாதிரி யாரை வந்துட்டு நம்ம இன்னைக்கு கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா யோசிப்பீங்க. சன் நட்சத்திரங்களே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஜொலிப்பாங்க. எந்த ஒரு காஸ்டியூம் போட்டாலும் சரி, என்ன ஒரு டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி நம்மளோட வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் வரப்போகிறது கிடையாது. அவங்களோட சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஒரு விசித்திரமான ஒரு பர்சனையும் வந்துட்டு நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஸோ நான் அது யாருன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் சன் நட்சத்திரத்தை கூப்பிட்டுலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் 3 முடுக்கு மாதவி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு எனக்காக ஆடிக்கிட்டே இருக்க போறீங்க. அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். என்ன அது மட்டும் தான் பண்ண முடியுமா? இது கிச்சன் கலாட்டா ஷோ தானே சொல்லி. அதுதான் நீங்க தப்பான பர்சனை நீங்க ஒரு தப்பான ஷோக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்றது உங்களுக்கு இந்த ஷோவோட எண்டிங்ல தெரியும். ஏண்டா ஆங்கரை தான் தெரிஞ்ச ஆங்கரை தான் கூட்டு வர மாட்டேன்றீங்க. கெஸ்டாச்சும் சமைக்கிற கெஸ்டா கூட்டு வர மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ட்ரை சம்திங். ஓகே, வில் ட்ரை சம்திங். என்ன பார்த்தா என்ன லேப் ராட் மாதிரி தெரியுது அவங்க எல்லாருக்கும். அப்படினா எலி லேப்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ற எலி மாதிரி தெரியுது உங்களுக்கு. இதுடா கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. சோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரையலே ஒன்னு வச்சு பாத்துறலாம் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். வாட் யூ சே? அப்போ உங்களுக்கு சமைக்க தெரியாது? யா, சுத்தமா தெரியாது. சரி, என்ன தெரியும் சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்க வச்சிருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து இது என்னன்னு பேர் சொல்ல சொன்னா மேபி ஐ கேன் கெஸ். ஆர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா ருசிச்சு சாப்பிட தெரியும். என்ன சொல்றா? இருந்தாலும் என்னோட முயற்சி இன்னைக்கு நான் வந்து ஃபுல் ட்ரை கொடுக்குறேன். அதனால நான் பேர் என்னன்னு சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா நான் எங்க அப்பாவுக்கு உப்புமா சமைக்கும் போதே அப்பா வெயிட் பண்ணு, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது உப்புமாவா வருதா கிச்சடியா வருதான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வைக்கலாம். ரைட் விடு. நல்லா சமைக்கிறவங்களே வந்துட்டு நாங்களாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுத்தா என்ன சொதப்புவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வர சமைக்கிறதுல 1008 டவுட் இந்த உங்களுக்கு பாருமா, எப்போதுமே நல்லா படிச்சவங்களுக்கு தான் மறந்துருமோன்னு பயம் இருக்கும். படிக்காதவனுக்கு என்ன படிக்காதவனுக்கு எந்த பேஜ் கொடுத்தா என்ன, எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா என்ன, சப்ஜெக்டே மாறி இல்லனாலும் பரவாயில்ல, நான் என்னமோ நான் எழுத போறேன். கொஸ்டினே திருப்பி ஆன்சர் ஷீட்ல எழுதுறதுக்கு எதுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லுங்க. சரி, ஓகே, உங்க மேல உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இருடா அவுட்புட் வரும்போது நம்ம அதுக்கு பேரை மாத்திக்கலாம். இருந்தாலும் அந்த முருகரோட ஃபேவரட் டிஷ் இருக்குல்ல, இப்ப நான் சொன்னேன்ல, அவரோட ஒரிஜினல் பேரை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இட்ஸ் கால்ட் ஆக்சுவலி திருப்பாகம். டிவைன் சமையல் திருப்பாகம். முருகரோட ரொம்ப ஃபேவரட் டிஷ். சரி, திருப்பாகம்ன்றது என்ன டிஷ்? அது சாப்பாடா இல்ல ஸ்வீட்டா? வாட் இஸ் ஸ்வீட்? இட்ஸ் ஸ்வீட். நீங்க வாங்க போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். கடவுளே முருகா. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கைட் பண்ணுவேன். எனக்கு ஒரு அமேசிங்கான அசிஸ்டன்ட் நானு. நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? அப்ப என்ன கொடுத்தாலும் செய்வேன். நீங்க என்ன சொல்லுங்க, எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கிறது. அதான் பத்த வைக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாருக்கும் நான் தேவைப்படுவேங்க. பத்த வைக்கிறதுக்கு ஃபேன் முதல்ல வச்சுக்கோ. ஓகே, என்ன பேனா? ஓகே, நீங்க இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா வளர்ந்ததுனால உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு பத்த மாட்டாங்கன்னு என்னோட ஆழ் மனசு என்கிட்ட சொல்லுது. யா, ஆஃப் கோர்ஸ். உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடி வச்சிருக்கேன். கூப்பிடலாமா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா எப்படி ஒரு ஹெல்ப் மட்டும் பாருங்க. My Muruga saving me so much with left and right hand by assisting. என்னை விட இவங்க ரொம்ப பேசுறாங்க. ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் காலம் மாறி போச்சு வடிவேலு. என்ன இவ இங்க என்ன பண்ணிக்கிருக்கா? நான் ஷோ ஆங்கர்ரா. என்னுடைய பொண்டாட்டி மேடம். முடிஞ்சு வந்து
அர்த்தராத்திரி நம்ம யாரும் குத்து போறது இல்ல, யாருக்கும் குத்து போறது இல்ல. எனக்கு இங்க என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? இன்னைக்கு இந்த செட்டுக்கு நிறைய மக்கள் சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். ஏன்னா லட்டு இருந்திருக்காங்களா லட்டு. என்ன இழுத்துக்கிட்டு போறாங்க? இங்க நில்லு வா. இங்க பாரு, இது ஒரு தெய்வீகமான டிஷ். சோ அதனால பார்த்து நடந்துக்கோ. என்ன சமைக்க போறாங்க? திருப்பாகம். முத பாகம் தெரியும், இரண்டாம் பாகம் தெரியும். அது என்ன திருப்பாகம்? ஐயோ, இதுக்கெல்லாம் சிரிச்சு அவனை மோட்டிவேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ணல. அப்புறம் அவன் பண்றதெல்லாம் ஜோக்குன்னு அவனே கான்ஃபிடன்ஸ்ல பாகம் சுத்துவான். சொல்லவா? என்ன பாகம் அது? ஞான பாகம். கும்பி பாகத்தை பத்தி சாவச்சிருவான். எனக்கு நீங்க கத்துற எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடுறீங்க மேடம். கொஞ்சம் சாஃப்டா சைலண்டா அசிஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சமைச்சிட்டு போயிடுறேன். பத்த வைக்கலாமா? என் கை இருக்கு, பத்த வைக்க மூட்டாங்க. நில்லு வா. வந்துட்டான் எனக்குன்னுட்டு. மேடம் இதெல்லாம் குடிசியே கொளுத்துவா. இத குடுத்தா கொளுத்த மாட்டாளா? உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிறேன். நம்ம பாக்க எப்படி இருக்கா சொல்லுங்க. என்னம்மா யாரோ மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. யார் மாதிரி இருக்கே நீங்க சொல்லுங்க. ஐயா நல்லா பாருங்க, வண்டலூர் வரி குதிரை மாதிரியே இருக்கு. பாருங்க, நடு ரோட்ல படுக்க வச்சா ஜீப்ரா கிராசிங் மாதிரியே இருப்பா. ஜீப்ரா கிராசிங் மாதிரியே. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு சமைச்சா மாதிரிதான். கண்ணத்துல என்ன மினுமினுக்குது? புத்தனன்னு வச்சுக்க, நசிங்கிறவன் பேசு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. டேய் என்ன ஒழுங்கா சமைக்க விடுங்கடா. மேடம் கொளுத்துட்டீங்களா? மேடம் 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 என்ன ரெண்டு ஜீவன் கிட்ட இருந்து காப்பாத்து. சமைக்க தெரியாதவங்களே பயத்துல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. நீ பண்ண சேட்டையில டேய். என்ன மேடம் நீங்க என்ன பண்றீங்க? சத்தியம் பண்றீங்களா? நல்லா சமைப்பேன்னு சத்தியம் பண்றீங்களா? இருப்பா அடுப்பு ஆன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். வேண்டாமா? மேம் மேம் எனக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு. ஏன் சொல்லுங்க. நீங்க தொட்டீங்கல்ல. என்ன கோலம் போடுறீங்க? இருமா பேனை ஃபுல்லா நல்லா கீ கோட்டிங் கொடுத்துப்போம். மேடம் சொல்லுங்கப்பா. புருஷன் கல்யாணத்தை என்ன என் புருஷன் கல்யாணத்தை? புருஷன் பேர் கல்யாணம் தானே? இல்லையேங்க, உங்க கல்யாணம் பண்ணதுனால தானே உங்க புருஷன். ஐயோ கல்யாணம் எங்க வீட்டு வேலைக்காரருப்பா. கல்யாணம் வேலைக்காரனா? இல்ல உங்க புருஷனே நீங்க வேலைக்கார மாதிரி வச்சிருக்க. இவனை கொன்னுடலாமா? என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்னேன், அவரை பத்தி கிண்டல் பண்றதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? ஆமா மேடம். இதுல வர வாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல வச்சுட்டு இத உங்க மூக்குல வைக்கணும். கரெக்ட்டா அப்படியே ஏறும். நாஸ்டி ஃபெலோ. வாட்? நாஸ்டி ஃபெலோ. உன் புருஷனை இங்கிலீஷ்ல கொஞ்சறாங்க, நீ என்ன சும்மா இருக்க? டேய் சர்வ ஃபைலே. டேய் உன்னை தள்ளி போய் நிக்க சொல்றாங்கடா. அப்படியா சொன்னா? எதுக்கு சமைக்கணுமா வேணாமா? சமைக்கணும். பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஏதோ நெய்ல ஃபேஸ் பேக் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பண்றீங்க? கடலை மாவை நெய்ல போட்டு அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு அப்படி நெய்ல போட்டு அப்படி ரோஸ்ட் பண்றேன். நான் கிண்டறேன் கொடுங்க மேடம். நீ வேணா, நீ எனக்கு சமையல நீ கெடுப்ப. ஐயோ நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன். இது பாரு, நீ என்ன வேணா பண்ணு. ஓகே. என்ன இந்த அணைய தாண்டி இங்க என்கிட்ட வராத. என்ன அணை இப்படி இருக்கு? அணையா? மேம் இது அணையா? எனக்கு. அப்ப நான் அணைச்சுக்கவா? சாரி. ஏதோ நீங்க ஒரு சான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். தேங்க்ஸ் பண்ண. இவன் மவகாரி நீதானி. என்ன நடக்குதுங்க? பச்சை வாசனை போயிட்டே இருக்கு பாரு. எங்க போகுது? அப்படியே போகுது பாரு. என்ன இவங்க மேஜிக் ஷோ மாதிரி ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே. இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது சிம்ல மட்டுமே வச்சு சமைக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஓகே. இது பாருப்பா, என்னவா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் அங்கேயோட வச்சுக்கோ. என்ன கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண விடு. புரியுதா? இல்லனா எனக்கு ஒழுங்காவே வராது. எனக்கு உங்களுக்கு கவிதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. கவிதையா? ஆமா. சரி ஓகே சொல்லு. இது பச்சை வாசனை போற வரைக்கும் போனா போதுன்னு கேக்குறேன். வண்ண நிலவே வா. வண்ண நிலவே. வஞ்சி கொடியே வா. ஏய் கொட்டாத. வாச நிலவே. ஐயோ கெடுக்கறான் என் வஞ்சி கிளியே வா. ஓடாத ரயிலே வா. சாவு அடிக்கிறாங்க. அரபாட்டு குயிலே வா. ஐயோ
ஓ மை காட் நீங்க வேணா இதுல தொடச்சுக்கோங்க. what என்ன nasty work you have done கொலாபரேஷனா இங்க ஏய் எந்திரி கொலாபரேஷன்ல வாங்கிட்டு என்னது ஒண்ணுது அது அவ வாங்கிட்டு வந்திருக்க சம்பந்தமே இல்லாம நான் ப்ளவுஸ் இதையே என்ன சொல்றா கொலாபரேஷன்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண மறந்துட்டோமே சமையலே பண்ண மறந்துட்டேன். இங்க என்ன மறந்தீங்க? இருங்க எனக்கு அசிஸ்டன்ட் வேலை இப்ப முக்கியமா வந்துருச்சு எப்போ? என்ன பண்ணணும்? இது எனக்கு மிக்ஸில பவுடர் பண்ணி தரணும் சீக்கிரமா தாங்க மிக்ஸில பவுடர் பண்ணி தரணும். ஆமா 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 என்ன நீங்க நைஸா பவுடரா இருக்கணும் மேடம் ஆ வா வா வா. எங்க இருக்கு பவுடர் பண்றாரு? டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தலாம். முழுசா போட்டுருக்கலாமோ மேடம் ஆ ஏய் ஐயோ பவுடர் பண்ற இருங்க மேடம். ஓ என்ன பையன் வச்சுக்கிட்டு நான் கூட மேடம் பவுடர் பண்ணிட்டேன் மேடம். ஆ ஓகே இது குருமா குருமாவா? குருமா குருமா ஆனா நல்லா போடுங்க மேடம். ஊவி விடுறீங்களே. முந்திரி தானே? இது முந்திரி தானே இது நிச்சயமா போட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? நல்லா பண்றாங்க. அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல அப்படியே உருண்டையா பிடிச்சி ஆ. பால்வாடி குழந்தைங்க கொடுத்தா சத்து மாவுன்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிடுங்க. அட இருப்பா அவுட்புட்ட பாருப்பா நீனு அவுட்புட் வேற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு வரும்னு. இருக்கே நான் ஏதோ கொலாபுட்டு மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அவுட்புட்ன்றீங்க. ஐயோ காது கிட்ட வந்து வாடா டேய். ஐயோ, ஐயோ. நல்லா இருக்கு. தவாக்கு எதுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிறீங்க? ஏய் பிளேட்டிங் பண்றதுக்கு இப்பவே வந்து பிளேட்டிங் பண்ணணும்னா பிளேட்ல பண்ணுங்க. இந்தாங்க. ஏத்தி ஏத்தலாம் வாங்க. மேடம் ஹீல்ஸ் வச்சு ஏறிட்டீங்களே மேடம். என்ன மேடம் நீங்க? ஐயோ ஆயுதத்தை எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க. நீங்க என்ன இங்க வச்சிருக்கீங்க? மேடம் மேம் நீங்க வேணா பாருங்களேன். இப்ப நான் தீப்சிக்கு டப்பிங் கொடுத்தா அதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்ப பேர் சொல்லி ஏரியாஸ் கிச்சன். இந்த பாலை இப்ப ஊத்தலாம் மேடம் மேடம் உன்னை எதுக்கு இங்க வருத்தம்னாங்க தெரியுமா? எதுக்கு? நீங்க சமைக்கும் போது ஒரு ஈ பறந்தது. ஆ இந்த வாசத்துல அதுவே விழுந்து இறந்தது. அது எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கதான் வந்திருக்கேன். கொஞ்சம் விரல விட்டு நோண்டி பாக்குறேன். நவருங்க நவருங்க. ஐயோ மேடம் ஐயோட ரக்க மேடம். ஐயோ சாரி மேடம் சால். ஈயோட ரெக்க தெரிஞ்சதேன்னு உள்ள போனேன். ஐயோ தம்பி இங்க வாப்பா அசிஸ்டன்ட் நான் வந்துட்டேன். எனக்கு ஏலக்காய் பொடி எடுத்து கொடு ஏலக்காய் பொடி எனக்கு அது ஒரு எங்க 7 இருக்கோ? அக்கா யாருக்கு இருக்கு. தெரியும்? காமெடி அந்த பண்ணாத. 7 அக்கால எந்த அக்கா பொடி எடுக்க? ஏய் அது ஆரிகானோடா. ஆனா இது என்ன ஏலக்காய் பொடி? கேரடா மாம் சீட் பவுடர். மாம் கேரளா மாமா. ஐயோ ஐயோ நான் பார்த்திருக்கேன் கேரளா மாமா. பிஞ்ச் பிஞ்ச் ஏய் அது இல்லடா அது வந்து பிஞ்ச் மட்டும் போடு ஐயோ போ 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 என்னடா வாய்ஸ் அது? எதுக்கு போட்டு அசிஸ்டன்ட்லாம் குடுக்குற? உனக்கு தூமதானே சொன்னாங்க. அவ பிடிச்சிட்டா பாத்தீங்களா? நான் எல்லாம் கரெக்டா போட்டுக்கனா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பால் கோவா பால் கோவா. இப்ப என்னது? சுவையான பால் பால் கோவா சித்தூர் பால். என்னது இது 2 ரூபாய்க்கு பால். அட இருமா அது வெள்ளை கலர் பவுடர் வாசல்ல பால் கோவா. பால் கோவா. ஏல தம்பி சுத்தியூர அழகா அப்படி டெக்கரேட் பண்ணி ஐயோ பேலன்ஸ் வை இருக்கா இரு என்ன வேணா பண்ணு. ஐயோ முக்கியமான ஐட்டம் என்னது தீப்சிக்குலாம் சுகர் எவ்வளவு இருக்கு தெரியல. டெய்லி அது இன்சுலின் போட்டுதான் இந்த செட்டுக்கே வருது. நீங்க என்ன இது ஒர்க் அவுட் பண்ணி கையெல்லாம் வீங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு சுகர் இன்சுலின் ஏத்துது. சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இந்த திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையும் அப்படி நெய்ல ரோஸ்ட் மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். முஷ்டோமா 4 வச்சுக்கலையா ம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா? நெய்யில கொஞ்சம் திராட்சையை மட்டும் தாளிச்சு கொடு மறுபடியுமா? யூசுவலா நெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் திராட்சை போடுவாங்க. இப்ப யாரு கிட்ட திராட்சை போட்டீங்க நீங்க முன்னாடி? எனக்கு நீங்க வதக்குற மாதிரி தெரியல. சரி போட்டோன்னு நீங்க வந்து பயந்து வந்து அது கருகிட போதோன்னு வதக்குவீங்கல்ல. சும்மா 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டே இருக்கிறதுக்கு நடுவுல நான் வேற உட்காந்து சமையல் பண்ணது எனக்கு எவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கு. ஓ பாத்தீங்க இல்ல, அவன் என்னோட உங்ககிட்ட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு புரியலையே. எனக்காக ஒவ்வொருத்தர் சோலி முடிச்சு. அவன் என்ன கொஞ்சறான்ற ஒரு வார்த்தை கேட்டது என்னவோ எல்லாம் பிடிக்குது. இங்க என்னென்னவோ நடக்குது பாத்தீங்களா? எங்க கெமிஸ்ட்ரியே
இந்த டிஷ் முருகருக்கே பிடிக்காம குவிட் பண்ணிட்டு போக கூடாது 3 பேரும். இல்ல அப்படி நினைக்காதீங்க. ஓகே மேம். இப்போ ஏதோ யோசிக்கிறாங்க அவங்க. ஓகே பேபி. வாய முறா குரங்கு. ஆஹா ஆமா உப்பு போட்டோமா எதுலடி போட்ட? நான் நெய்ல தான் போட்டேன். அப்ப ஓகே. மேம் நெய்யை ஒரு கரண்டி போட சொல்லலாம், நீங்க என்ன கரண்டியோட போட்டிருக்கீங்க? How is it possible? ஓகே யூ கம். மாதவி வெயிட். ஏய் வெயிட். மேம் இந்த கடாயில ஒட்டு இருக்குல்ல மேம், அத இந்த சாப்பிடும்போது சைடுல ஒட்டா வழிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி இது இப்படி வழிச்சு அதுல அத நீ போடு, அதுல போடு. போடவா? போடு. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் இது இந்த பேப்பர் ஒட்டுறதுக்கு பச ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுல தாத்து போட்ட மாதிரி எனக்கு இப்போ ஃபீலிங் வருது. ஏமா அல்வா கிண்ட இடத்த நீ போய் சப்பா முடியல. மேம் ரியலி நீங்க வந்து நான் ஒத்துக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. முருகனுக்கு கடவுளுக்கு இது வேணாம்னு நினைக்கிறாரு, அதுதான் கடாயில இருந்து அவருக்கு ஜம்ப் ஆகுறாப்ப. ஒழுங்கா இந்த டிஷ் இப்ப நீங்க சாப்பிட்டு பாருங்க. கடாயில இருக்கிறத பார்த்து கடவுளே பயப்படுறாப்ல, பாத்துக்கங்க. மேல இந்த டிஷ் நான் காப்பாத்தியே ஆகணும். துப்பிச் கண்ணு வச்சிட்டீங்க நீங்க. இதுக்கு என்ன பேர் வச்சோம்? பால்கோவாவா? திருப்பாகம். கண்டிப்பா இதுக்கு இல்ல இரண்டாம் பாகம், இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மாதவி வரமாட்டீங்களா? சமைச்ச திருப்பாகம் சாப்பிட்டு பார்க்கலாம் ப்ளீஸ். லெட்ஸ் கோ. போயிருவோமா? எப்பவுமே சமைக்க வரவங்களாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது எங்க உயிர் தப்பிச்சிருமோ அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கும். ஆனா உண்மையாவே உயிர் தப்பிச்சு வந்தது இதுதான். சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட இருந்து அது தப்பிச்சு முயற்சி பண்ணி அது தற்கொலை பண்ணி தான் இங்க வந்திருக்கு. இதெல்லாம் ஓவர் அதனால அது என்ன பண்ணலாம்? சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க ஷோவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, சமைச்சவங்க சாப்பிடுவாங்க, உயிரோட இருந்தாங்கன்னா அப்ரண்டிஸ் ஆகிய நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடுங்க. வேணா நம்ம அந்த சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லாம பாருங்க அப்படின்னு ஆக்சுவலி வந்து என்ன ஃபார்மேட் தெரியுமா? உங்களுக்கு இது திருப்பாகம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ் சொல்லணும்னா, மைசூர் பாக்கும் காஜு கட்லியும் மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த தூக்கு தண்டனை கொடுக்குற கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அப்ப கூட சத்தியமா இதை கொடுத்துறாதீங்க. தம்பி எப்படியாச்சும் காப்பாத்துரு. இருக்கியா? இது பேச வாயை ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன். இருக்கியா? ஆ ஆ ஈ விஜய் சேதுபதி. இல்லாமா உனக்கு அடுத்து சரஸ்வதி வந்து நாக்குல வந்து இல்ல ஆக்சுவலி நான் ஷோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஹோஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு முந்திரி திராட்சை பிடிக்காது. நீ என்ன மாதிரியா? இது மொத்தமா பிடிக்காதுன்னு சொன்னா வைக்கவே மாட்டாங்க. எதுக்கு முந்திரி திராட்சை மட்டும் சொல்றீங்க? இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சீரியஸ்லி சொல்ற, முருகர் வந்து காப்பாத்திட்டார். நைஸ் மாதிரி. முருகருக்கான இந்த டிஷ்ஷை பண்றதுக்காக முருகர் டாலர்லாம் போட்டு வந்திருக்காங்க, ஓகேவா? அப்பனே முருகா. அதனால அவங்களே சாப்பிட்டு அவங்களே வந்து ரெவ்யூ கொடுத்துப்பாங்க. இப்போ செல்ஃப் ரெவ்யூ. வா. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். பட் மாதவி நிச்சயமா வந்துட்டு என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு நீங்க சூப்பராக இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மக்களாக நீங்களும் வந்து உங்கள் வீடியோ இந்த டிஷ்ஷை சமைச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் ஏதாச்சும் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை திஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை இன்னொரு கிச்சன் கலாட்டா ஷோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் திஸ் இஸ் தீப்ஷி மாதவி and நம்மளோட வடிவேல் அவர்கள் சைனிங் ஆஃப். இது கிரியாஸ் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் மசால்ட்டா. வழங்குவோர் கிரியாஸ். உடன் வழங்குவோர் பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உதயம் இட்லி அரிசி மற்றும் பருப்பு வகைகள், MGM செல் 1 செக் நல்ல நைட். டாடா பாய், see you.